ரமதானில் உடல் எடை அதிகரிப்பு, செரிமான கோளாறு தவிர்க்க என்ன செய்யலாம்? UAE மருத்துவர்களின் முக்கிய அறிவுரை. ரமதான் மாதம் ஒழுக்கத்தின் மாதம். ஆனாலும் பலருக்கு இது உடல் எடை அதிகரிக்கும் மாதமாக மாறிவிடுகிறது. நாள் முழுவதும் நோன்பிருந்து மக்ரிப் பாங்கு ஒலிக்கும் போது உணவு மேசை நிரம்பி நிற்கும் அந்த தருணம் முதல் உட்கொள்ளலின் பேரானந்தம். ஆனால் அதற்கு பிறகு வயிறு வீக்கம், சோர்வு, செரிமான கோளாறு. இவ்வளவு எப்படி சாப்பிட்டேன் என்ற கேள்வி. இதற்கு காரணம் வெறும் மன வலிமை குறைவு அல்ல என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது உடலின் உயிரியல் செயல்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் உணர்ச்சிகளும் இணையும் தருணம். நோன்பு காலத்தில் உடல் முதலில் சேமித்துள்ள குளுக்கோஸை பயன்படுத்துகிறது. அதன் பிறகு சக்திக்காக கொழுப்பை எரிக்கத் தொடங்குகிறது. இரத்த சர்க்கரை அளவு குறையும் போது கிரெலின் என்ற பசி ஹார்மோன் அதிகரித்து இஃப்தார் நேரத்தில் கடும் பசியை உருவாக்குகிறது. அதனால் அதிக சர்க்கரை, அதிக எண்ணெய் உணவுகளுக்கு உடல் உடனடி விருப்பம் காட்டுகிறது. ஆஸ்டர் கிளினிக்கின் கிளினிக்கல் டயட்டீஷியன் டாக்டர் ஜசீரா கூறுவதாவது: நோன்பை மெதுவாக திறப்பதே முக்கியம். முதலில் தண்ணீர் மற்றும் 1 அல்லது 2 பேரீச்சம்பழம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு சூப் அல்லது பழம் போன்ற இலகுவான உணவுகளை சாப்பிட வேண்டும். 10 முதல் 15 நிமிடங்கள் இடைவெளி விட்ட பிறகே முக்கிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். மெதுவாக சாப்பிடுவது நிறைவு உணர்வை தூண்டும் ஹார்மோன்களை செயல்படுத்தி அதிகமாக சாப்பிடுவதை தடுக்கிறது. இந்த சிறிய இடைவெளி மிகவும் சக்தி வாய்ந்தது. அது இரத்த சர்க்கரையை சீராக்கி வயிறு நிரம்பியிருப்பதை மூளை உணர நேரம் கொடுக்கிறது. மேலும் கார்னர்ஸ்டோன் கிளினிக்கின் மருத்துவ இயக்குனர் உணவு அளவு கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறார். அவர் கூறுவதாவது: நீண்ட நேர நோன்புக்கு பிறகு உடல் பெரிய அளவு உணவிற்கு மிகவும் உணர்வானதாக மாறுகிறது. அதனால் ஒரே நேரத்தில் கனமான உணவை சாப்பிடுவது வயிறு வீக்கம், அமிலக்கழிவு மற்றும் உடல் எடை அதிகரிப்பிற்கு வழிவகுக்கிறது. சிறிய அளவில் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை 2 அல்லது 3 கட்டங்களாக பிரித்து சாப்பிடுவது உடலுக்கு எளிதானது. அதாவது இஃப்தாரை ஒரே பெரிய விருந்து என்று நினைக்காமல் ஒழுங்கான படிநிலை என்று அணுக வேண்டும். முதலில் இலகுவான இஃப்தார், பின்னர் சமநிலையான இரவு உணவு, அதன் பிறகு சத்தான சுகூர். இந்த முறையான அணுகுமுறை இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்தி செரிமானத்தை மேம்படுத்தி அடுத்த நாள் நோன்புக்கும் உறுதியான சக்தியை வழங்கும். முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், ரமதான் காலத்தில் நாம் அனுபவிக்கும் சோர்வு பெரும்பாலும் நோன்பினால் அல்ல, நோன்பை திறந்தபின் எடுத்துக்கொள்ளும் கனமான உணவினால்தான். அதனால் இந்த ரமதானில் அளவு கட்டுப்பாடு, மெதுவான தொடக்கம், சத்தான தேர்வு, இவை 3ஐயும் கடைபிடித்தால் உடல் நலத்துடன் ஆன்மீக நலனையும் பெறலாம். இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.